இல்லை ஹெல்மெட் போட்டு ஓப்பன் பண்ணுறீங்களா நீங்கள்? வேகம் ஹெல்மெட் வந்து நம்மக்கிட்ட தான் இருக்குது. உட்காருங்க. அங்கே பார்த்தீங்களா? வாவ், ரெடி, சூப்பராக இருக்கா, வேறு லெவல் சட்டா. ஸோ ஹலோ கேஸ், நான் தான் உங்கள் அன்னோன் ரைடர் ஆதேஷ். அண்ட் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 21 மே. இங்கே ஒரு பெரிய வண்டி ஒன்று எடுக்கிறாரு. அதாவது பெரிய வண்டினா பெரிய வண்டி. அதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்ன பைக்குன்னு சொல்லிட்டு. மோஸ்ட்டாக வந்து அந்த பைக்கை வாங்குறவங்க வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணி குடிச்சு தான் வண்டி எடுக்கணும். ஸோ அந்த மாதிரியான ஒரு வண்டி வந்து இன்றைக்கி எடுக்கிறாரு. ஸோ அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் எடிஷன் நினைக்கிறேன் அந்த வண்டி. ஏன்னா அந்த கலரே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கோல்டு கலரில் ஒரு மாதிரி எல்லோ இல்லது கோல்டு கலரில் தான் இருக்கும். எனக்குலாம் வண்டியை பார்த்தோன்னே வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாயிடுச்சு, செம்ம சந்தோஷமாயிடுச்சு. ஏன்னா ஹயபுசா அப்படின்றது வந்து சொல்லிட்டேன்னா ஹயபுசா அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செம்ம ஒரு மேசிவான ஒரு வெஹிக்கிள். 1300 ஆல்மோஸ்ட் 1400 1300 to 400 சிசி பைக்கை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்படி செதுக்கி கொடுத்துருப்பாங்க. வண்டியில் வந்து ஏபிஎஸ் கூட இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த லெவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வண்டி. ஸோ அதுதான் வந்து இன்றைக்கி இருக்க போயிட்டுருக்கோம். ஸோ நம்ம கூட வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சந்தோஷ் வந்து வருவார், ஸ்ட்ரீட் ட்ரிப்பிள் ஓனர். அவரும் நானும் தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து போக போகிறோம். ஸோ இங்கேருந்து போயிட்டு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வருவாங்க. ஸோ விளாக் எடுக்க முடியுமான்னு வேறு தெரில. நான் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சினிமேட்டிக்கில் கவர் பண்ணி போடுறேன். ஸோ யா, அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு கண்டென்ட்டு. ஸோ நம்ம சேனலுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் புதுசாக இருப்பீங்க, நிறைய பேர் மறந்து போயிருப்பீங்க. ஸோ என் பேர் ஆதேஷ். நான் ட்ராவல் வீடியோஸ் vlogs அது நிறைய போட்டே இருப்பேன். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு ஃப்ரீ தான், சரியா? ஸோ அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்க் இருக்குது. ஸோ அதை தொட்டு என்ன ஃபாலோ பண்ணிக்கலாம். அண்ட் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பைக் எங்கே இருக்குன்னு கேட்குறீங்க. அதாவது என் பைக் வந்து பார்த்தீங்கன்னா ZX 6R வச்சிருக்கேன். ஸோ அந்த பைக் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சில மாடிஃபிகேஷன்ஸ்க்காக நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஸோ கூடிய சீக்கிரம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோஸ்லாம் வந்து வரும். அப்பா கையெல்லாம் வலிக்குது. சரி, ஓகே, நான் வந்து vlogல கண்டினியூ பண்ணுறேன். அப்படியே உங்களுக்கு ஒன்றும் இல்லை, பேண்ட்டு மட்டும் போடணும். பேண்ட்டு போட்டோன்னா முடிஞ்சிச்சு. சொல்லுங்க ப்ரோ, உங்களை வந்து நான் மேப் அனுப்பிச்சு நீங்கள் இந்த இப்படி வாங்க அப்படின்னு சொன்னது எனக்கு குத்தமாக போச்சு ப்ரோ. எனக்கு எதுவுமே தெரியவே இல்லை ப்ரோ. எங்கே ப்ரோ? கைஸ், இவர் தான் சந்தோஷ். ஹாய் சொல்லுங்க ப்ரோ. ஹாய். ஓகே, இப்போ யூட்டன் போகணும் நம்ம. ஸோ இது வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரிச் கிட்டு. ஸோ அதனால் எப்பயுமே நானே சொன்னேன் ப்ரோ வண்டியில் போகலாம் ப்ரோ அப்படின்னு சொன்னேன். பட் ஆனால் ப்ரோ வண்டியிலலாம் என்ன இது உட்காராது. வேணாம், இதில் யூட்டன் போட்டுருங்க. நம்ம தான் லேட்டு. நீங்கள் லேட்டு? நான்லாம் லேட் இல்லை, நீங்கள் தான் இங்கே கால் பண்ண சொன்னீங்க. 6:30 மணியா? ஆமாம், மணி 5:30 போயிடலாம். 7 மணிக்கு தான் ஓப்பனே பண்ணுறாங்க. போகலாம். 7 மணி தான் வண்டி ஓப்பன் பண்ணுறது 7 மணிக்கு தான். அது இல்லை, ஆனால் எல்லோரும் வந்துட்டாங்களே. போகும்போது கொச்சன்னு இருக்கும். உங்களை பார்த்தாங்கன்னா உங்கள் ஃபேன்ஸ்லாம் வந்துடுவாங்களா? ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் ட்ரிப்பில் வச்சிருக்காரு. பக்கத்தில் போயிட்டு வரேன். என்ன பேசுறதுன்னே தெரில ப்ரோ. ஃபஸ்ட் டைம் வந்து சேனலில் வர போகிறீங்க. ஹவு டு யூ ஃபீல்? I feel proud, honored to be in your channel. சரி, ஓகே கைஸ், பார்ப்போம். பை பை ப்ரோ. நீங்கள் பாடாதீங்க ப்ரோ, காப்பி வச்சு போட்டுருவாங்க. நீங்கள் வேறு அப்படியே அப்சல்யூட் அதே மாதிரி பாடுறீங்களா? ஸோ அதனால் நீங்கள் பாடினீங்கன்னா காப்பி வச்சு போட்டுருவாங்க. ஸோ பாடாதீங்க. ஸோ இப்போ வந்து நான் ஒரு விஷயம் மறந்துட்டேன், நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு. ஸோ கராஜ் 91 தான் போயிட்டுருக்கோம். ஸோ உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நம்ம இதுக்கு முன்னாடி GT வந்து பார்த்திங்கன்னா மாடிஃபை பண்ணியிருந்தோம். ஸோ அந்த இடத்துக்கு தான் வந்து போயிட்டுருக்கோம். அங்கே நான் வந்து 6R வாங்கினதுக்கப்புறம் போய் ஃபுல்லாக, அதாவது என்னுடைய வண்டி வந்து அதுக்கப்புறம் வாட்டர் வாஷ் பண்ண எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கராஜ் 91 தான். ஸோ அவங்க வந்து கொஞ்சம் ப்ராப்பராக பண்ணுவாங்க, அதனால தான் அங்கே போவேன். ஸோ போவோம். அண்ட் இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல வேலை இன்றைக்கி காரில் போகிறோம். ஏன்னா அங்கே பாருங்க, தெரில, மழை பெஞ்சிருக்கு, அதில் மழை தூரிட்டுருக்கு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்மளுடைய ரிச் கிட் வந்து கார் எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்ற. ப்ரோ இது எவ்வளோ ஓடி இருக்குது? 2 லட்சமா? எஸ். என்ன ப்ரோ 2,30,000 ஓடி இருக்குது? பழைய கார் ப்ரோ, 8 வருஷம் 9 வருஷம் ஆகுது. இன்னும் கூடிய சீக்கிரத்தில் வந்து போர்ஷ் வாங்க போகிறாரு. அதானே ப்ரோ? ஆமாம், சீக்கிரம். ஓகே, ஸோ போர்ஷ் வந்து வாங்க போகிறாரு. ஸோ போர்ஷ் வந்ததுக்கப்புறம் நம்ம அதில் vlog பண்ணலாம். ஸோ என்ன ப்ரோ தருவீங்களா ப்ரோ? போட்டு ப்ரோ. அவ்வளோதான். ஸோ போர்ஷ் வந்ததுக்கப்புறம் vlog. கைஸ், ஆக்சுவலாக இங்கே வந்தோம். இங்கே இந்த சைடு டிராஃபிக்காக இருக்குது, நம்ம வந்து இந்த சைடு தான் நிற்கணும். வெளியே வந்து பார்த்திங்கன்னா நிறைய வண்டி நிற்கிது. இப்போ அப்படியே அந்த கார் முன்னாடி ரைட் சைடு அப்படி வந்துட்டோம். ஸோ டைம் வந்து பார்த்திங்கன்னா 5:50 ஆகுது. 7 மணிக்கு தான் ஓப்பன். இது வந்து iPhone 15 Pro Max ஒரு காட்டுறேன். அதெல்லாம் நான் காட்டுறேங்க. வாங்க போகலாம். ஆக்சுவலாக உள்ளே வந்து பார்த்திங்கன்னா இப்போ வண்டி நிற்கணும். நம்ம போயிட்டு இதில் என்ன ஒரு சர்ப்ரைஸ்னா, சேட்டா தான் வண்டி எடுக்க போகிறாருன்னு இவருக்கு தெரியாது. உள்ள கஸ்டமர் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஹாய், இங்கே பார்த்தீங்களா கெஸ்ட்டு, சீஃப் கெஸ்ட்லாம் வந்துருக்கு ப்ரோ. ஹாய் ப்ரோ, ஸ்டாண்டர்ட் தானே நீங்கள்? உங்கள் சப்ஸ்கிரைபர் ப்ரோ.
ஹை ப்ரோ ஹாய் ப்ரோ. ப்ரோ இதுதான் கரண்ட் ட்ரெண்டிங் இருக்கு யூடியூபர் ப்ரோ ப்ரோ நம்பர் போய் சொல்லுவார் நம்பவே நம்ம இவர் தான் ட்ரெண்டிங். உங்களோட காம்படிட்டரா? காமெடி பையன் தான் ப்ரோ. அப்படிலாம் சொல்லாதீங்க. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா வண்டி வந்து மாடு மாதிரி இருக்குது. சொல்ல போனால் அப்படி தான் இருக்குது. மேபி சேட்டாக்கு கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா சேட்டாவுடைய பாடிக்கும் வண்டிக்கும் வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக செட் ஆகும். ஸோ எவ்வளோ மேசிவாக இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஏர் இன்டேக் இருக்குது 2 சைடும். அண்ட் இது வந்து ஸ்மோக் பண்ணியிருக்காங்க இந்த இடத்த. அண்ட் அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபோக் ஸ்லைடர்ஸ் போட்டிருக்காங்க அண்ட் ஃப்ரேம் ஸ்லைடர்ஸ் போட்டிருக்காங்க. அண்ட் எக்ஸாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 2 brothers எக்ஸாஸ்ட் வந்து போட்டிருக்காங்க. ஸோ லவுட்னஸ் வந்து பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் ஓரளவுக்கு கம்மியாக தான் இருக்கும். இல்லை பெருசு எது பின்னாடி வந்து எதுவுமே மஃப்ளர் எதுவுமே கிடையாது. ஸோ ஃபுல் ஓப்பனாக இருக்கும் அப்படின்றனால எனக்கு சவுண்டு ஜாஸ்தியாகவே இருக்கும். எல்லா இந்த இடத்துல ஸ்மோக் பண்ணியிருக்காங்க. இது ஃப்ரண்ட் இண்டிகேட்டர்ஸு அது எல்லாமே. சீட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா தான் இருக்குது ஓரளவுக்கு. ஆமாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 2009 மாடலு. அது GSX 1300. எப்படி இருக்கு பைக்கு? சூப்பராக இருக்குது, வேற மாதிரி. எப்படி இருக்குது? அது பட்டிட்டிங்கிறீங்களா? அப்புறம் அவங்க பார்த்துப்பாங்க. எப்படி இருக்குது? நல்லா இருக்கு ப்ரோ. இருக்குல்ல? ஆமாம். ஹெல்மெட் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹெல்மெட் வந்து லிமிடெட் எடிஷன். மொத்தமாகவே வந்து 2599 தான் இருக்குது. ஸோ அதில் வந்து நமக்கு கிடச்சிருக்கிறது வந்து 497. ஸோ ஒரு ஸ்பெஷலான ஹெல்மெட் தான். ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா கோல்டு அண்ட் இதுவும் வந்து கோல்டு. ஸோ அதனால் ரைடருக்கும் பைக்குக்கும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூப்பர் சிங்காக இருக்கும். அண்ட் ஹெல்மெட் வந்து பார்த்திங்கன்னா செம்ம லைட் வெயிட்டாக இருக்குது. கிட்டத்தட்ட தூக்கும் போது அந்த வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து நமக்கு நல்லாவே தெரியுது. ஸோ அந்த லெவலுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதோட ஹெல்மெட் இருக்குது. அண்ட் இந்த பைக் வந்து பார்த்திங்கன்னா 2009 மாடலு. ஸோ அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா இம்மொபைலைசேஷன் சென்சார் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ தான் இது புதுசாக வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதில் அது கொடுத்துருக்காங்க. லைட்டாக கீழே திருப்பி தானே தெரியும். ஆக்சுவலாக இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் ஓடிட்டு இருந்தான். எப்படி இருந்தது? இல்லை ரொம்ப நேரம் ஓடிட்டு இருந்தான். எப்படி இருந்தது? பின்னாடி திரும்பி அப்படியே பொண்ணு மாதிரியே போகணும். ஸோ எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக உள்ள. ஸோ இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா கார்பன் ஃபைபர், இதுலேயும் கார்பன் ஃபைபர், இதுலேயும் கார்பன் ஃபைபர். ஸோ எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா கார்பன் ஃபைபர்ஸ் வந்து டிப் பண்ணியிருக்காங்க. டூனிங் இல்லை டிப்பு. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா 2 இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ரேம் ஏர் இன்டேக் வரும். ஸோ இங்கேயும் வரும் இங்கேயும் வரும் இந்த ஓட்டத்துக்கு தான். ஸோ இந்த 2 இடத்துலையுமே வந்து வரும். ஸோ இது ரெண்டுமே போய் ஏர் பாக்ஸில் ஹிட் ஆகி அண்ட் பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா சீட் கவுல் இதோட பேக் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த பேக் இல்லை இந்த பேக்கு. ஸோ நல்லா சூப்பராக இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் டயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதில் மிச்லின் டயர்ஸ் போட்டிருக்கு. அண்ட் 190 இது 200 போட்டால் இன்னும் சூப்பராக இருக்கும். ஏன்னா வண்டியே பல்காக இருக்குது அப்படின்றப்போ பின்னாடி செஷன் வந்து பார்த்திங்கன்னா இப்போது உங்களுக்கு லைட்டாக அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். டயருக்கும் இதுக்கும் 200 செஷன் போட்டிங்கன்னா இன்னும் பல்காக இருக்கும். இல்லை ஹெல்மெட் போட்டு ஓப்பன் பண்ணுறீங்களா நீங்கள்? அந்த துணி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வண்டிக்கும் செட் ஆகும். இந்த வண்டிக்கு கொஞ்சம் செட் ஆகும். மிரர்ஸ் மடக்குனா 2 துணி போடுறதுக்கு மிரர்ஸ் மடக்கணும். ஸோ கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பைக் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ 2 brothers எக்ஸாஸ்டோட சவுண்டு மட்டும் கேளுங்க. இது வந்து இப்போ ஐடியில் இருக்குது. என்ன தண்ணியில் அடிக்குது, செம்மையாக இருக்குது ப்ரோ. லைட்டாக ரைஸ் பண்ணுங்கள். வா செம்ம பேஸாக இருக்குது சவுண்டு. ஒரு மாதிரி ரொம்ப காது ரொம்ப அடைக்காமல் நல்லா பேஸியாக ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க. லைட்டாக நம்ம ஒரு சின்ன த்ரால் இருக்கும். சேட்டா கங்க்ராச்சுலேஷன்ஸ். இன்னும் நிறைய வண்டி வாங்கணும். ஓகே. H2 வாங்கணும். H2 இல்லை. H2 பிடிக்காது. H2 பிடிக்காதா? ஐயோ போச்சு கமெண்ட் செக்ஷனில். அவ்வளோதான். வேறு என்ன வாங்க போறீங்க? ZX 10R பிடிக்கும். ஆஃப் பண்ணிட்டு சொல்லுங்கள் அப்புறமா. அப்பா இவ்வளோ கத்திருக்கேன் நான். இப்போ சொல்லுங்கள். ZX 10R பிடிக்கும். அப்புறமா வந்துட்டு ஆஃப் ரோட் வெஹிக்கிள்ஸ் தான் ஜாஸ்தியாக பிடிக்கும். நீங்கள் இதுக்கு முன்னாடி ஆஃப்ரிக்கன் தானே பார்த்துட்டு இருந்தீங்க? ஆமாம். ஆனால் இந்த வண்டி நான் ரெகுலராக ஓட்டிட்டு இருந்ததுனால ஓகே, ரொம்ப பழக்கப்பட்ட வண்டினால வாங்கிட்டீங்க. பிடிச்ச வண்டி அதனால எடுத்துட்டேன். உங்களுக்கும் சூப்பராக ஃபிட் ஆகும்ல, நல்லா ஜிம் பாடியாக இருக்கீங்களா, அதனால உட்காருங்க ப்ரோ, ஹெல்மெட்டு போட்டு உட்காருங்க. ஸோ இந்த ஹெல்மெட்டுக்கு பின்னாடி என்ன இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஸோ
ஸோ மொத்தமாகவே 2600 தான் இருக்குது. 2500 600 2599 599 அவ்வளோதான் இருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹெல்மெட் வந்து நம்மக்கிட்ட தான் இருக்குது. உட்காருங்க. அங்கே பார்த்தீங்களா, வாவ் எப்படி சூப்பராக இருக்கா, வேறு லெவல் சட்டா. இந்த வண்டி வந்து இந்தியாவில் 6 பீஸ் தான் இருந்தது. மொத்தமாகவே 6 தான் இருக்கா? 9 ஆனிவர்சரி எடிஷன் 1 டோட்டல் லாஸ். சவுத் இந்தியாவில் இப்போதைக்கு தெரிஞ்ச வரைக்கும் 2 தான் இருக்கு. கேரளாவில் இருந்தது 1 நான் இப்போ எடுத்துட்டு வந்துட்டேன். அது இல்லாமல் ஒரு MH ரெஜிஸ்ட்ரேஷன் கேரளா ரெஜிஸ்ட்ரேஷனாக மாத்திரம். ஓகே. சேலத்தில் ஒரு யூடியூபர் கையில் இருந்ததுன்னு சொன்னேன். கேட்டா அவர் சேல் பண்ணிட்டேன்னு சொன்னாரு. இப்போ மொத்தம் 5 தான் இருக்கு. மொத்தம் 5ல் சவுத் இந்தியாவில் 2 தான் இது வரைக்கும் தெரிஞ்சதில் இருக்கு. ஓகே ஓகே. ஸோ இதுதான் ஆனிவர்சரி எடிஷன். ஆமாம், 2009 ஆனிவர்சரி. 2009 சேட்டா. ஆனால் வண்டியில் எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த கார்பன் ஃபைபர் தான். மொத்தமாக பண்ணிடலாமா? செம்மையா. 5 லட்ச ரூபாவா? வேணாம். இது நல்லா இருக்கு. ஆனால் நீங்கள் டக்கின் பண்ணிங்கன்னா ஃப்ரண்ட்டில் தெரியாது. டக்கினே பண்ண மாட்டேன்றீங்களா? ஓகே. வாமாப்பா ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். 1000ல் தான் ப்ரோ இருக்கு. இல்லை ஏறுதோ? ஓகே. சவுண்டு சரியான சவுண்டு. கீழே இடிக்கும்ல கைஸ். நம்ம ஷூ பாருங்க கைஸ், சூப்பராக இருக்கு. இங்கே பாருங்க ப்ரோ. ஃபேக்கா? இங்கே பாருங்க. அதான் ஃபேக்கா ப்ரோ. என்ன ப்ரோ ரிஃப்ளெக்டரா? ஆமாம், 40,000 கேமரா அப்படி தான் இருக்கும். ஸோ கைஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோ தான் நான் எடிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டேட் வந்து 1 ஜூன். ஸோ இவ்வளோ நாள் ஆயிடுச்சு. எதுக்கு வந்து இவ்வளோ நாள் ஆச்சு எடிட் பண்ணுறதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக கொஞ்சம் வேலை வச்சுது. ஸோ அதனால் அந்த வேலையெல்லாம் முடிக்கிறதுக்கே கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. இன்றைக்கி சரி ஓகே இந்த vlog நம்ம போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு vlog வருது. ஸோ அது வந்து ரொம்ப 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 ஒரு அன்எக்ஸ்பெக்டடான vlog-ஆக இருக்கும். ரொம்ப நாள் கழித்து vlog போடுறேன். ஸோ அதனால் கொஞ்சம் அப்படி இப்படின்னு தான் இருந்திருக்கும். முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து இதுக்கப்புறம் வேணாம், இதை நான் சொல்லலை. இது நான் சொல்கிறனாலே என்னன்னு தெரில, ஒழுங்காக வீடியோவே போட மாட்டேறேன். ஸோ அதனால் வந்து சொல்லலை. அண்ட் ஓகே, நான் வந்து இந்த vlog வந்து இதோட முடிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் சேட்டா வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு ட்ரீட்டு கொடுத்தாரு, நிறையா சாப்பிட்டோம். அதையும் வந்து நம்ம ஒரு vlog போடுவோம். ஸோ அந்த பைக் எப்படி இருக்குது, கிட்டத்தட்ட அந்த பைக்கில் வந்து ABS கிடையாது, எதுவுமே கிடையாது அந்த வண்டியில். ஒரு எலக்ட்ரானிக் கூட கிடையாது, வெறும் ஃபியூல் இன்ஜெக்ஷன் மட்டும்தான் இருக்குது. வேறு எதுவுமே கிடையாது. ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இல்லை, வீலி கண்ட்ரோல் இல்லை, அந்த மாதிரி எந்த ஒரு சீனுமே இல்லை. அது வெறும் ரா வண்டி, அவ்வளோதான். அது வெறும் இன்ஜின் மட்டும் தான் இருக்குது, சேசி இருக்குது, டயர் இருக்குது, இதை வச்சு தான் வண்டி ஓடுது. ஸோ அந்த மாதிரியான ஒரு ப்ரூட்டலான ஒரு மிஷின். ஸோ அதை வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கே வந்து ஒரு பெரிய தைரியம் வேணும். ஸோ அந்த தைரியம் வந்து நம்ம சேட்டாக்கு இருந்திருக்கு போல், அதை வாங்கிட்டாரு. அண்ட் இந்த வண்டி பர்டிகுலராக அவர் எடுத்ததுக்கு நான் சொன்ன ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, நல்லா தண்ணி குடிச்சிட்டு சாப்பிட்டு வண்டி எடுக்கணும். ஏன்னா வண்டி வந்து ரொம்ப பெரிய வண்டி. ஸோ அதனால் இப்போல்லாம் வீலி கண்ட்ரோலு, ட்ராக்ஷன் கண்ட்ரோல் எல்லாம் ஆனில் இருக்கும் போதே வண்டி வந்து பறகுது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து எதுவுமே இல்லை அப்படின்றப்போ இன்னும் ஈஸியாக பறக்கும். ஸோ அதனால் பார்த்து ஓட்டணும். தேங்க்யூ ஸோ மச் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை சேர்த்து ஒரு தட்டிடுங்க. உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் பண்ண வேணாம். ஸோ see you guys நெக்ஸ்ட் வீடியோ, நெக்ஸ்ட் vlog ரெடி சந்திக்கிறேன். until then the known unknown rider me. bye bye guys. வீடியோ தான் எடிட் பண்ணிகிட்ருக்கேன், சீக்கிரம் முடிச்சிடுவேன். எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி 4 மணிக்கு உங்களுக்கு இந்த வீடியோ வரும். இப்படி உட்காந்து காலங்காத்தால எழுந்திரிச்சு உட்காந்து எடிட் பண்ணிகிட்ருக்கேன்னா, டைம் இப்போ என்ன தெரியுமா, இப்போது மணி வந்து 6:30 மணி காலையில் இருந்துச்சு நான் எடிட் பண்ணி இதை போஸ்ட் பண்ணுறேன். ஸோ அதனால் கொஞ்சம் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி